நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் வேதம்ங்கிற சட்டத்தை வச்சிருக்கார். இதில் நான் பக்தி பண்ணிட்டேனே முக்தி கிடைக்க வேண்டியதானேன்னு சொல்ல முடியாது. அவனை பக்தன் ஏற்றுக்கிறதுக்கே இந்த சட்ட வரம்புக்குள் வந்தால்தான். அந்த வரம்புக்குள்ளே நான் வரலேன்னால் இந்த பள்ளிக்கூடத்தின்படி போக முடியாது. வேணும்னா வேறு ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கலாம். இந்த சட்டத்திட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன தெரியுமோ கஷ்டம், இந்த பள்ளிக்கூடம் இல்லாட்டா அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு லோகத்தில் போகலாம். இப்போ பகவான்கிற பள்ளிக்கூடம் இல்லாட்டா வேறு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறது? இருக்கிறது ஒரே பள்ளிக்கூடம், இருக்கிறது ஒரே தலைவர். அப்போ அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நடந்தாகணும். நம்முடைய கர்மங்களை தொலைச்சாகணும். கர்மங்களை நல்ல கர்மங்களை செஞ்சே கர்மங்களை அழித்தாக வேண்டும். ததைவ தபசாதேவா மகாமாயா திவங்கதாக. அப்படி புறப்பட்டு போவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறார்கள். மார்க்கம் சொல்றார், தியான யோகேன சுத்தேன நிர்மமா நிரகங்கிருதாக ஆப்னுவந்தி மகாத்மானஹ மகாந்தம் லோகமுத்தமம். யார் அகங்கார மமகாரத்தை தொலைத்து எப்போதும் சாதுக்களுக்கு சேவை பண்ணி கொண்டு ஆச்சாரியனிடத்தில் உபதேசத்தை பெற்று அதன் வழி ஒழுகி நடக்கிறானோ அவன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுகிறான். கிழியே பார்த்தோமே, பிரம்மபுவனான் லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுனா நாப்னுவந்தி துக்காலயம் அசாஸ்வதம். திரும்ப திரும்ப பிறக்க வேண்டிய தேவையில்லாமல் அர்ச்சிராதிகதியில் போகிறான். 12 லோகங்கள் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 லோகத்தை தாண்டினாத்தான் அர்ச்சிராதிகதி முடிந்து சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். அதுக்கப்புறம் விரஜா நதி, விரஜையில் நீராழுட்டு அந்த பக்கம் போயிட்டால் அப்புறம் திரும்ப வர வேண்டிய தேவையில்லை, பிறப்பதே கிடையாது. அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான். அதுக்கு என்ன தேவை? அர்ஜுனா ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், 2 எழுத்தா 3 எழுத்தா முடிவு பண்ணிக்கும். 1 எழுத்தா 2 எழுத்தான்னு முடிவு பண்ணிக்கலாம், இல்லை 2 எழுத்தா 3 எழுத்தான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு திரையக்ஷரம் பிரம்ம சாஸ்வதம் மமேதி ச மவேன் மிருத்யு ந மமேதி ச சாஸ்வதம். மம என்று சொன்னால் மிருத்யு, ந மம என்று சொன்னால் அமிர்தம். 2 எழுத்து மம சொன்னியானா திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியதுதான். மிருத்யு மிருத்யு, மம என்னோடது, என்னது என்னதுன்னு அகங்காரப்பட்டியானால் அப்ப மிருத்யு. துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யு, 2 எழுத்து சொல்லு, மறுபடியும் மறுபடியும் பிறப்பாய், மிருத்யு தான் கெடுக்கும். திரையக்ஷரஸ்து, ஆனால் 3 எழுத்து சொன்னியானால் ந மம ந ம ம, எனக்கு நான் அல்லேன், நான் உனக்குரியவன். இந்த 3 எழுத்தை சொல்லிட்டியானால் அப்போ மோட்ச பிராப்தி தான். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் பரமபத சோபானம்னு ஆடுவா. அதனால் அதெல்லாம் ஆடுறாளன்னு தெரியல. இப்போது பரமபத சோபானம்னு வாங்கி வச்சுக்கணும். அதில் ஏணியாக போட்டிருக்கோம், பாம்பு பாம்பாக போட்டிருக்கோம். நம்ம காயை உருட்டணும், உருட்டினா 1 விழும், 2 விழும். ஒருத்தர் நல்ல மகானுபாவர், அவருக்கு நல்ல பாக்கியத்தினால 2 போடுறார், ஏணியாக பிடிக்கிறார், கிடுக்கிடுக்கிடுன்னு மேலே ஏறி 99ஆம் கட்டத்துக்கு வந்துட்டார். அவ்வளோ தூரம் வந்தாச்சு. 98ஆம் கட்டத்தில் வந்து நிற்கிறார். 100 தொட்டுட்டா ஜெயம். ஆனால் நம்மாட்டம் ஒருத்தர் ஒரு பாம்புலையும் விழுந்து, குட்டி பாம்பு சாரப்பாம்பு சின்ன பாம்பு எல்லாத்துலேயும் விழுந்து விழுந்து இன்னும் 10ஆம் கட்டமே தாண்டலை, இன்னும் கீழே இருந்துட்டுருக்கார். ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் கீழே வாசலில் போய் நின்றுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெருமாள் அங்கே தானே எழுதுவார், 1000 மண்டபத்துக்கு வாசல் அங்கே தான் எழுதிருப்பார். அதனால் கீழே வாசலுக்கு வெளியில் 2 விஷயம் விற்பா. ஒன்று இந்த பரமத சோபான காகிதம், அதை வரைஞ்சி அச்சு போட்டுக்கிறது ஒன்று வைப்பா. கூடவே இது மாதம் மார்கழி மாதமாக இருக்கும் இல்லையோ, அதனால் திருப்பாவ புஸ்தகமும் விற்பா. அப்படின்னு தகப்பனார் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். 2த்தையும் எப்படி விற்பனா, பரமவதம் 8 அணா, திருப்பாவை 1 ரூபா, பரமவதம் 8 அணா, திருப்பாவை 1 ரூபான்னு விற்பான். அப்படின்னா என்ன, திருப்பாவை புஸ்தகம் கொஞ்சம் பெருசு, 1 ரூபாய்க்கு விற்கிறான். பரமவத சோபானம் அது வெறும் ஒரு காகிதம் தானே, அதனால் அது 8 அணாக்கு விற்கிறான். பரமவதம் 8 அணா, திருப்பாவை 1 ரூபான்னா அதுலேருந்தே வைகுந்தத்தை விட திருப்பாவை எவ்வளவு மதிப்பில்லாதுன்னு புரிஞ்சுக்கும். இதை விட அதுக்கு மதிப்பு ஏற்ற இல்லையோ. என்ன பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும். பரமதத்துக்கு நம்ம போகணும்னா திருப்பாவை படித்தான்னா போகிறதுக்கு இப்போ. அதனால தானே உண்மோ வைகுந்த ஏகாதசியும் வைகுண்ட பிராப்தியும் ஆழ்வார்களுடைய 21 திருநாள், திருமொழி திருநாள் திருவாய்மொழி திருநாளையும் மொத்தத்தையும் பெருமாள் ஆண்டாளோ சம்பந்தப்பட்ட மார்கழி மாதத்திலேயே கொண்டாடிக்கிறார் இல்லையோ. அப்போ அடுத்தடுத்து 2 போடுறார், ஏணியில் பிடிச்சின்னு வந்துட்டார். 98 வந்து நிற்கிறான். இப்போ தான் பெரிய பரீட்சை காத்துருக்கு. இப்போ காயை உருட்டச்சு என்ன வேணும், 2 விழுந்தவனுக்கு 2 வேணும், விழுந்துட்டா 100. இப்போ 98 இருக்கான். இப்போ பார்த்தவன் உருட்டின வேகத்தில் 1 விழும். விழுந்தான்னா பெரிய மலைப்பாம்பு அங்கிருந்து கடைசியில் கீழே வந்துட வேண்டியதான். இந்த 2 எது 1 எழுது தெரியுமோ, 2 2ன்னு விழுந்துவிட்டா நல்லதுங்கிற மொழியோ. நமஹா 2 நமஹா
ரெட்டை, மகா ஒத்தை. மகான்னு விழுந்துட்டால் பெரிய பாம்பு 99லேருந்து கீழே வந்துட வேண்டியதான். நாமாமா இல்லை நாமாஹா எனக்கு நான் அல்லேன் என்று ரெட்டை விழுந்துடுச்சுன்னா ஜெயந்தான். என்ன பெரிய கணத்தையும் தாண்டி விடலாம். எல்லாம் ஏத்தத்துலேயும் ஆசைப்பட்டு இருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டோம் சுவாமி. தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், விட்டுட்டோம். பாப காரியங்கள்லாம் நிறுத்திவிட்டோம். பகவான் திருவடிகளே சரணம்னு வந்துட்டோம். எல்லாத்தையும் சுருண்டி இரண்டேன்னு வந்துட்டோம். ஆனால் கடைசியில் நாமாமா நமஹா எனக்கு நான் அல்லேங்கிற எண்ணம் ஏற்படணும் இல்லையோ, அதைத்தான் கண்ணன் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். துவயக்ஷரஸ்து பவேன் மிருத்யுஹு. 2 எழுத்து மமான்னு சொன்னியானால் மகாங்கிற ஒத்தை எழுத்துக்கும் மமாங்கிற 2 எழுத்துக்கும் ஒரே பொருள் தான், எனக்கு நான். அதே நமமாங்கிற 3 எழுத்துக்கும் நமஹாங்கிற 2 எழுத்துக்கும் ஒரே பொருள் தான், எனக்கு நான் அல்லேன், நான் உனக்குரியவன். மமேதிச்ச பவேன் மிருத்யுஹு. இதைத்தான் நம்மாழ்வார் சாதித்தார். நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிற இல்லே இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு எல்லையில் அல்லல புல்கு பற்றற்றே நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து. நீ உன்னோடதுங்கிறத வேரோட கல் எரி. ஆழ்வார் என்னன்னு சொல்லியிருக்கணும், நான் எனது என்றிவை வேறு முதல் மாய்த்துன்னு பாட்டு இருக்கணும். ஆனால் வேணும்னு நீர் நுமது என்றிவைங்கிறார். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர், நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி, அவர் 36,000 படியில் பெருத்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி அதில் சாதிக்கிறார், ஏன் ஆழ்வார் நீர் நுமதுன்னு பாடுறார்? நான் எனதுன்னத்தானே அகங்காரம் மமக்காரம். என்ன ஆழ்வார் அந்த பாட்டை சொல்கிறச்சே நான் எனதுன்னு சொல்ல போகிறச்சே, அப்போ ஒரு தரம் அந்த நான் எனதுன்னு வார்த்தைக்காக பாட்டு பாடுறதுக்காக சொல்லணும் இல்லையோ, அது சொல்கிற சமயத்தில் ஒரு அகங்காரம் தலையில் தொச்சின்னு விடுவான். அதனால் அது கூட வேண்டான்னுட்டு நம்ம தலையிலேயே சுலபமாக வச்சுவிட்டார். நீர் நுமது என் இவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிலர் இல்லே. அது நம்மை படுத்தும் பாடுதானே இத்தனையும். அதை தாண்டிட்டோமானால் அகங்கார மமகாரத்தை தாண்டி இது நமமான்னு இருக்க வேண்டும்னு புரிஞ்சுட்டால் இந்திரியங்கள் வசத்துக்கு வரும். ஆசை அற்றுட்டா கோபம் படப்படுது. காமக்ரோதங்கள் இல்லைன்னா ராகத்வேஷங்கள் போயிடும். ராகத்வேஷங்கள் போயிடுத்துன்னா ரஜஸ் தமஸே போயிடும். ரஜஸ்தமஸ் போயிட்டா சத்துவம் வளரும். சத்துவம் வளர்ந்தால் மோட்சத்தில் இச்சை பிறக்கும். இச்சை பிறந்தால் காத்திருக்கும் பெருமான் கொடுக்கிறான். இதுதான் அனுகீதை. இந்த கீதையினுடைய சாரத்தை தெரிந்து கொள் என்று கூறி அர்ஜுனன் முடிக்கிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோன்வசௌ பிராமண கிருஷ்ண கஷ்ட சிஷ்யோ ஜனார்தன ஸ்ரோதவ்யம் சைன்னமேதத் வை தத்துவம் ஆதக்ஷ வை விபோ அகம் குரு மகாபாஹோ மனசிஷ்யஞ்ச வித்திமே. அப்போ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறார். ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டான். ஒரு பிராமணர் வந்தார். அந்த பிராமணர் ஆச்சாரியனிடத்தில் கேட்டிருந்தார். அந்த ஆச்சாரியன் சிஷ்யனும் ஒருத்தருக்கொத்தர் பேசியிருந்தா அதெல்லாத்தையும் தான் அர்ஜுனா நான் உனக்கு சொல்கிறேன்னு இத்தனை நாள் சொல்லியிருந்தியே. அந்த ஆச்சாரியன் யார்? அவரை எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துவே. அந்த சிஷ்யன் யாருன்னால் கண்ணன் பதில் சொல்கிறார், நான் தான் அந்த ஆச்சாரியன், நான் தான் அந்த சிஷ்யன். வேற யாரும் ஆச்சாரியனும் இல்லை சிஷ்யனும் இல்லை. நானே தான் ஆச்சாரியனாக அமர்ந்தேன், நானே தான் சிஷ்யனாக இருந்தேன். கேட்டத்துக்கு நான் தான் பதில் சொல்லுண்டேன். மயி சேதஸ்திதே பிரீத்தி நித்தியம் குருகுலோத்வக. இப்படியெல்லாம் கேட்டத்தை நான் திரும்பி சொல்லுறதில்லை. நீ ஏதோ ரொம்ப எனக்கு வேண்டியவனாக இருக்கியேங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னிடத்துல உனக்கு பொறாமை கிடையாது, அன்பு இருக்கு. நான் தான் வேணும்னு என்றோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்தாய். அதனால தான் இத்தனை அர்த்தத்தையும் உனக்காக திரும்ப சொன்னேன். ததஸ்துவம் சம்யகாச்சீர்ணே தர்மேஸ்மின் நிரகர்ஷண அகர்ஷண மயாது பரதஸ்ரேஷ்ட சிரதிருஷ்டா பிதா பிரபு தமஹம் திரட்டுமிச்சாமி சம்மதே தவ பால்குண. அத்தோடே அனுகீதா பர்வம் முற்று பெறுகிறது. அனுகீதை அர்ஜுனன் அனைத்தையும் தான் மறந்தேன்னு சொல்ல அந்த மறந்தத்துக்காக கண்ணன் திருப்பி சொன்னது. அர்ஜுனனுக்கு அனுகீதை சொல்லி முடிச்சுட்டார். ஏற்கனவே எங்கே கிளம்பினார்? துவாரகைக்கு போகிறேன்னு கிளம்பச்சே தான் இத்தனையுமே. நான் புறப்படணும், ரொம்ப நாள் ஆச்சு, ஊருக்கு போயிட்டு வரணும்னு யுதிஷ்டர் இடத்துல விடபெத்துன்னு கிளம்பினார். அப்போ தான் அர்ஜுனன், நீர்பாடு கிளம்பிட்டுன்னா எனக்கு மறந்து போயிடுத்தேன்னா. இந்த ஊர் பக்கத்திலேருந்து கொங்கில் பிராட்டின்னு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளினார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. ரொம்ப முக்கியமான செய்தி. இவ்வூர் பக்கத்திலேருந்து குரு பரம்பரையிலே முக்கியமாக சொல்லப்படுவது அவளை பற்றி. இங்கே பஞ்சத்தினாலே இங்கே பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால ஸ்ரீரங்கத்துக்கு போகலாங்கிறதுக்காக போயிருக்கா. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் உஞ்சவிருத்தியாக மாதுகரத்துக்காக எழுந்துருளி கொண்டிருக்கிறார். வீதியார வரும்போது ராமானுஜர் அவள் பார்த்தா. அவரானாய் இவ்வளவு தான் வேட்டி கட்டின்னு இருக்கார், திருதண்டம் வச்சுருக்கார், சல்லிக்காசு கையில் கிடையாது. ஆனால் ஊர் பணக்காரரெல்லாம் விழுந்து தண்டம் சமர்ப்பிக்கிறான். எல்லாரும் அவரிடத்துல அனுகிரகத்துக்கு காத்துருக்கா.
இவர் பிச்சை எடுக்கிறவரா இல்லை இவர்கிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்கிறாளான்னு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாரும் வரிசையில் நின்றுட்டு இருக்கா. பார்த்த அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியம். நேராக அவர் முன்னாடி போய் நின்றுடா. ஒரு பெண்ணு திடீர்னு சன்னியாசி சக்கரவர்த்தி யதி சார்வபௌமரை தடுத்துட முடியுமா? அவளுக்கு தைரியம். அந்த தைரியத்தோடு போய் நின்னா, ராமானுஜரே எதுக்கு எல்லா பெரிய மனுஷாலும் உம்மை திருவடியில் வந்து விடறா? எனக்கு சந்தேகமாக இருக்கே. சுவாமி திருப்பி கேட்டார், அதுதான் எனக்கும் தெரியல பெண்ணே. இவர்கள்லாம் எதுக்கு எங்கிட்ட வந்து விடறான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரிஞ்சது, ஏதோ அவள்கிட்ட இல்லாதது எங்கிட்ட இருக்கு. அதனால தானே இவள் எல்லாரும் என் இடத்துல வரா. அவள்கிட்ட இருக்கிற எத்தனையோ எங்கிட்ட இல்லை. அவன் ஒத்தத்தனும் கோட்டீஸ்வரனாக இருக்கான். அது ஒன்றும் சல்லி காசு எங்கிட்ட கிடையாது. ஆனால் வேற ஏதோ எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட வேற சொத்து இருக்குன்னா அவள் கேட்குறா, அப்போ அந்த சொத்தை எனக்கு தருகிறான்னு. அவள், நீர் ஏதோ சொத்து வச்சுன்னு நீரே, அந்த சொத்தை எனக்கு கொடுக்குறீரா? தரேனே, அதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் வச்சுருக்கேன் என்று சொல்லி அவளை அருகே கூட்டு ஷூடரவு கொண்டு மடத்துக்கு வர சொல்லி துவய மகாமந்திரத்தை பிரசாதித்தார் என்று சரித்திரம். துவயத்த மந்திரத்தை நன்றா பெற்றாள், விடாமல் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நாள் அவர் வந்திருக்கா, அவர் கணவனும் வந்திருக்கா, 2 பேர் அங்கே தான் இருக்கா. நாள்பட மறந்து போயிட்டா அவள். இப்போ ஏற்பட்ட மந்திரத்தை சொல்லியிருந்தாலும் மந்திரத்தை மறந்து போனாள். மறந்துட்டு கொஞ்சம் நாளாச்சு. இப்போ மழை வந்துடுத்து, கொங்கு நாட்டு பக்கம் மழை வந்துடுத்து, பஞ்சம்லாம் சரியா படுத்துன்னு கேள்விப்பட்டா திரும்ப ஊருக்கு புறப்பட போறாவோ. புறப்படுறச்சே பழசு ஞாபகம் வந்தது. ஓ, இந்த சுவாமியை நம்ம வந்த புதுசில் நிறுத்தி வச்சு கேட்டுட்டோமே, அதை நம்ம மறந்து போயிட்டோமே, ஊருக்கு போயிட்டோன்னா யார் சொல்லி தருவா அப்படின்ட்டு அன்னைக்கு அவர் உஞ்சவருத்திக்காக வந்துட்டு இருக்கிறச்சே மறுபடியும் முன்னாடி போய் நின்னாள். நின்றுட்டு, ராமானுஜரே நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நானும் எங்கள் கணவனும் கிளம்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் பஞ்சமெல்லாம் சரியாக போச்சு, போகிறோம்னா. சரி போயிட்டு வரமண்ணே. அப்போ திருப்பி சொல்கிறா, அன்னைக்கு நீர் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தீரே, அதை காலப்போக்கதில் மந்த புத்தி மறந்து போயிட்டேன், எனக்கா இன்னொரு தரம் திருப்பி சொல்கிறீரா? சுவாமி, நான் மறந்தேன் என்ன சொல்லுவோம், உனக்கு ஒரு தரம் சொன்னதே அதிகம், இதை மறந்துவிட்டு திரும்ப வேற எங்கிட்ட வந்து கேட்குறியா? எனக்கு கோவிச்சு போமோ இல்லையோ? ஓ, எத்தனை தரம் கேட்டாலும் சொல்லுகிறோம், வா, இந்த மட்டும் ஆசையோடு அதை கேட்டியோ இல்லையோ? திரும்ப கூட்டார், சுடரவு கொண்டார், மடத்தில் அழைத்தார், சொல்லி கொடுத்தார். சரி திருப்தி, நான் அப்புறம் மறக்கவே இல்லை. அப்போ 2 பேர் பார்ப்போம். இப்போ 2 பேரும் ராமானுஜன். ஒருத்தன் பலராமானுஜன், மற்றொருத்தர் ராமானுஜர். பலராமானுஜன்னா பலராமனுக்கு தம்பி கண்ணனோ இல்லையோ? கண்ணனும் ஒரு தரம் கீதை கேட்ட அர்ஜுனனுக்கு அனுகீதையா மறுபடியும் உபதேசித்தார். அந்த கண்ணனே வந்து பிறந்தான் என பார்த்தசாரதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் எழுந்துள்ளிருக்காரே, அந்த பார்த்தசாரதி பெருமாளை பிரார்த்தித்து தான் கேசவ சோமயாஜியார் ராமானுஜரை திருக்குமாரராக பெற்றார். அவர் அவளும் அல்லிக்கேணி கைரவிணி புஷ்கரணின்னு பேர். நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தணைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். திருவல்லிக்கேணி கரையிலிருந்து தபஸ் பண்ணி பெருமாளை பிரார்த்திக்கிறார். உமக்கு என்ன புத்திர பாகியம் வேணுமான்னு பார்த்தசாரதி பெருமாள் வெங்கடகிருஷ்ணன் கேட்கிறார். ஆம் வேண்டும் நாள். யாரைப்போல் பிள்ளை வேணும்னா உம்மை போல் வேணும்னார் அவர். அப்பதான் பார்த்தசாரதி சொன்னார், நம்மை போலெல்லாம் லோகத்தில் ஆள் கிடையாது, நாமே பிறந்தால் தான் உண்டு என்று மாயன் அன்னு ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள். மாயன் கண்ணன் அன்றைக்கு 5 பேருக்காக தெய்வத்தேரான அர்ஜுனனுடைய தேர்தட்டிலிருந்து கீதை உபதேசித்தாரே, அந்த கீதைக்கு பாஷ்யம் எழுதணுங்கிறதுக்காக தானே திரும்ப பகவத் ராமானுஜராக அவதரித்தார். அப்புறம்தான் கீதா பாஷ்யம் பிறந்தது, ஸ்ரீபாஷ்யம் பிறந்தது. வேதார்த்த சங்கிரகமோ, வேதாந்த சாரமோ, வேதாந்த தீபமோ, மிகச்சிறந்த கத்தியத்திரயமோ, நித்திய கிரந்தமோ அனைத்தும் சுவாமி சாதித்தருளினார். அப்போ 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை பாருங்க. கீதாச்சாரியன் பார்த்தசாரதி பெருமாளாக தான் ராமானுஜர், பார்த்தசாரதி தான் இப்போ திரும்ப ஒரு தரம் உபதேசிக்கிறார். கீதையை கேட்டாங்கிறதுக்காக திரும்ப சொன்னார். ராமானுஜரும் துவயத்தை கேட்டாருங்கிறதுக்காக அந்த பெண்மணிக்கு திரும்ப கூறியிருக்கிறாள். 2 சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக விண்ணப்பம் பண்ணே கண்ணன் சொல்லி முடிச்சுட்டார். துவாரகைக்கு வேகமாக போயின்னு இருக்கார். வாசலில் வரைச்ச உத்தங்கர் என்று ஒரு முனிவர். அவர் பார்த்து, கண்ணா எங்கே ஏதோ அவசரமாக போறாமல் இருக்கே என்ன அவர் இடத்துல கேட்கிறார். புனః வார்ஷ்ணேயம் பர்யஸ்வஜத பால்குணா ஆ சக்ஷுர் விஷயாச்சைனம் சததர்ஷ புனః. மறுபடியும் பார்த்துட்டே அர்ஜுனன் அவரை கைகூப்பி கைபிடித்து கொண்டு விடை கொடுத்தான். அர்ஜுனனிடத்தில் விட பெற்றுண்டார். தர்மபுத்திரரிடத்தில் விட பெற்றுன்னு வெளியில் வர்றார். அவர் போகிற திசை வரைக்கும் எவ்வளவு கோடிக்கு போவரோ அது வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாலும். அங்கே தொழுமத்திசை உத்து நோக்கியேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். குழையும் வான்முகத் தேழையை தொலைவெல்லி மங்கலம் தொண்டு புக்கு இழைகள் சோதி சங்கட்பிரான் இருந்தவை காட்டினீள் இவள் நுழையும் சிந்தையள் அன்னமீர் தொழுமத்திசை உத்து நோக்கியே. தொலைவெல்லி மங்கலம் ரெட்டத்திருப்பதி திவ்யதேசம். அந்த திவ்யதேசுக்கு நம்மாழ்வார் அவதரித்த உடனே தாயார் கொண்டு போய் பெருமாளை சேவை பண்ணி வச்சாலும். இந்த பக்கம் அரவிந்தலோசனன், அந்த பக்கம் தேவர் பிரான். இருந்திருந்த அரவிந்தலோசனா என்னென்ன இந்திரங்குமே என்னும் செந்தையாலும் சொன்னாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன் நடந்தவன் குருகூர் அவர் சரகோபங்கிற பாசுரத்தின்படி இந்த 2 பெருமாள் ரொம்ப ஆச்சரியம்.
அவசியம் நீங்கள் போரிச்சே சேவிச்சுட்டு பாருங்க. நம்மாழ்வாருக்கு அந்த பெருமான் தான் அனைத்தும். திருத்தொலைவெல்லிவங்கலம் ஆழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை என்று வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெருமாள் எப்போ எழுந்துருளினாலும் கடைசியில் கண்ட மறையிற வரைக்கும் நம்மாழ்வார் பார்த்து வழி அனுப்புகிறான். நமக்கு ரொம்ப வேண்டிவா போனால் அந்த திருக்கோடி போகிற வரைக்கும் பார்த்துட்டு வருத்தத்தோடு வர முடியும். அதை போல் கண்ணன் புறப்பட்டு போனார். தர்மபுத்திரன் பஞ்ச பாண்டவர்கள் அப்படியே பார்த்துட்டு வழி அனுப்பிச்சுட்டா வெளியில் வந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தஸ்ய பிரயாணே யான்யாசன் நிமித்தானி மகாத்மனா வாசலில் வந்தால் உத்தங்கர் வெளியில் உட்காண்டிருந்தார். சப்ரயாத்தோ மகாபாகு சமேஷு மருதன்வசு ததர்ஷாத முனிஸ்ரேஷ்டம் உத்தங்கம் அமிதௌஜசன். அதீத தேஜஸோட உத்தங்கர் இருந்தார். என்ன உத்தங்கரே, நமஸ்காரம், சௌக்கியமா என்று பகவான் கேட்கிறார். கிருதோ யத்னோ மயா பூர்வம் சௌஷாமியே கௌரவான் பிரதி. அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்குறார், எங்கேயோ வேகமாக போகிறாப்பில் இருக்குது. எல்லாம் யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் மரணம் அடைஞ்சு விட்டா, கொஞ்சம் பேர் மட்டும்தான் மிச்சம். நான் ஊருக்கு திரும்பி போகிறேன், ரொம்ப நாளாச்சு துவாரகைக்கு போயிட்டு இருக்கேன்னு கண்ணன் சொன்னார். என்ன கண்ணா யுத்தம்ங்கிறே, போயிட்டாங்கிறே, யார் போயிட்டா, யாருக்கு யுத்தம், ஒன்றுமே நமக்கு தெரியாதா? ஊருக்கு வெளியிலேயே உட்காண்டிருக்கீர், தெரியாது போல சொல்கிறீரே. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம். ஏன் யுத்தம்? அவள் 2 பேருக்கு ஜன்ம பகை. பிறந்த நாள்லேருந்து துரியோதனன் பாப்பி, அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு பார்ப்பான். ஏன் பாண்டவர்கள் ஜெயிச்சா? புண்ணியசாலிகள். ஏன் துரியோதனன் தோத்து போயிட்டான்? பிராணம் படுத்து பாப்பிகள் அப்படின்னு கண்ணன் சொன்னார். சரி, எதனால துரியோதனன் பாப்பியானா, எதனால பாண்டவர்கள் புண்ணியசாலியானா? அது முன் செய்வினை. அது அவளுடைய முன் ஜென்மம் இருக்கும் இல்லையோ, அந்த முன் ஜென்மத்திலால் ஆயிட்டான். உத்தங்கர் மேலே கேட்குறார், அப்போ அதுக்கு முன் ஜென்மத்தில் யார் செஞ்சு வச்சா? அதுக்கு முன் ஜென்மத்தில் ஆறு செய்விச்சா? முதல் ஜென்மத்தில் ஆறு செய்விச்சா? கண்ணன் பதில் பேசாமல் சொன்னார், எனக்கு அவசரமான ஆழியாச்சு, நான் போயிட்டு வரேன். நீர் இப்படியே கேட்டுருந்தீர்னா கடைசியில் என்னமோ இவாளை புண்ணியம் பண்ண வைக்க நான் தூண்டினதாகவும் இவாளுக்கு பாவம் பஞ்ச வைக்கிறது நான் தூண்டினதாகவும் சொல்ல பார்க்குறீரா என்று கண்ணன் திரும்பி கூறுறார். தத்தோ யமக்ஷமயம் ஜக்முகு சமாசாத்யேதரேதராம் யஸ்மாத் சக்தேன தே கிருஷ்ண நத்ராதாக குருபுங்கவாக. உன்னால் நினச்சிருந்தியானா இந்த சண்டையை தடுத்திருக்க முடியும், ஆனால் தடுக்காமல் நீ தானே கிளப்பி விட்டுருக்கே இன்னும் கோபமாக உத்தங்கர் பேசினார். கண்ணன் அவருக்கு என்ன பேசுறீர்னு தெரிந்து தான் பேசுகிறீரா? ஒருத்தொருத்தனையும் திருத்தி சரிப்படுத்த நாம் படுற பாடு எனக்கு தெரியும். அவனவனுடைய உள்ளத்துக்குள்ள உட்காண்டிருக்கேன். சர்வசச்சாகம் ஹிருதி சந்நிவிட்டா மத்த ஸ்மிருதிஞானம் அப்போகனஞ்ச. ஒத்தொத்தன் ஹிருதய கமலத்துக்குள்ளும் அமர்ந்து கொண்டு ஊற்றுவாய் நினைவின் ஊற்றுவாயில் அமர்ந்து திருந்துவனான்னு பார்க்குறேன். ஒரு தடவை பிறவி கொடுக்குறேன், சாஸ்திரம் கொடுக்குறேன், அவதாரம் பண்ணுறேன், ஆழ்வாராச்சாரியர்கள் அனுப்புகிறேன். இத்தனையில் அவன் திருந்தாட்டா கூட அதுக்காக சோகப்படாமல் திரும்ப திரும்ப படைக்கிறேன். இத்தனையும் நான் பண்ணிட்டு இருக்கிறச்சே உமக்கு என்ன ஊர்கோடியில் உட்காந்து 4 ஜப பண்ணிவிட்டு என்னை வந்து கேள்வி கேட்டுருக்கீர் என்று கண்ணன் திரும்ப கோபமாக சொல்லிட்டார். ஒரு மூதாட்டி பெரியவாச்சான் பிள்ளை நடத்துகிற போய் அவள் கேட்குறா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சுவாமி, பெருமாள் வந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு மோட்சம் கொடுக்குறோ இல்லை ஞான் 4-5 ஜென்மம் தள்ளி போடுமோன்னுமோ, ஏன் உனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குது? அவர் சரணம்னு சொல்லலையா? சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரியலேன்னால் கோவம் துருத்து பெரியவாச்சான் பிள்ளை. நீ இப்போ என்ன சாதிச்சுட்டதா நினச்சின்னு இவ்வளவு நொந்துக்கிற? ஏதான் இந்த லோகத்தில் நீ பண்ணியிருக்கியா? உன்னை ஈஸ்வரனா 10 நாள் வைக்கிறேன், இருந்து பார் எவ்வளவு பாடுன்னுட்டு. ஒத்தொத்தனும் உனக்கு அதீனப்பட்டவன், ஆனால் ஒத்தனும் நீ சொன்னதை கேட்க மாட்டான். எல்லாரும் நமக்கு வசம், ஆனால் சொன்னத்தை மட்டும் ஒத்துருமே. இதை போல ஒரு நிலைமை நமக்கு இருந்துன்னு வச்சுக்கோ. நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவா ஒரு நிமிஷம் நம்ம சொன்னதை கேட்கல, தாங்க முடியாத கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 நாள் பேச மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம். அப்படின்னா நம்ம ஒத்தொத்தருமே அவர் சொன்னத்தை உள்ளேயே உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், கேட்காத காலம் தள்ளுறோம். அப்போ எவ்வளவு கோபப்படணும்? ஆனால் ரொம்ப உதாசீனனா சேனிச்சுன்னு போகிறான். அவர் பாட்டு நின்றுட்டே இருக்கார் பாருங்க. அதே வில், அதே சீதை, அதே லக்ஷ்மணன், யாருக்கும் மாற்றம் கிடையாது. எப்போதும் அதை போலவே நிற்கிறாரே. ஏதானும் சலனம் இருக்குமா? இல்லவே இல்லை. யாரும் எப்படியும் சலனம் இல்லைன்னா எக்கடோ கெட்டு போயில்லை. இது கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான். இன்னைக்கு இல்லையா நாளைக்கு வருவான், நாளைக்கு இல்லையா நாளன்னைக்கு வருவான். என்னைக்கா இருந்தாலும் இவன் வந்து தான் ஆக வேண்டும். என்ன வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேர் பாசுர மூல்யம். எப்படியா இருந்தாலும் வந்துடுவான். நாள் படுறது நமக்கு அந்த நாள் நீண்ட நாளாக இருக்கலாம், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அனந்த கோடி பிறவிகளை நம்ம இடத்துல அவர் பார்த்துருக்கார். அப்போ அதோடு ஒப்பிட்டு பார்க்குறச்சே சீக்கிரம் வந்துடுவான். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கோ இல்லையோ, அந்த நம்பிக்கையோடு தான் கண்டுகொள்ளாமல் உதாசீனனாக இருக்கிறார். அந்த ஔதாசீன்யத்தை பார்த்து தான் உத்தங்கர் தப்பா புரிஞ்சு விட்டார். இப்போ அவர் மட்டும் வேகமாக ராமன் கையில் வில்லு வச்சுருக்கார். இந்த ஊரில் கோவை மாவட்டத்தில் முழுக்க என்ன தப்பு நடந்தாலும் வில்லால் அடிச்சுடு அப்படின்னு மட்டும் அவர் ஆரம்பிக்கிட்டான். அதெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இறங்கியே வந்திருக்கார். ஏன்னா இந்த அர்ச்சாவதாரத்தை பெருமாள் எடுத்தண்டதுக்கு காரணமே
நம் குற்றத்தை கண்டுகொள்ளாமல் இருக்க. இவன் எத்தனை குற்றம் பண்ணிட்டோம், எளிமையாக நம்மளை ஆராதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விக்கிரக ரூபத்தில் வந்திருக்கார். இதில் இன்னொரு சூக்ஷ்மான அர்த்தம் உண்டு. கோவில்கள்லாம் கொள்ளையடிச்சுடுறா பாருங்க, திருடுறா, கோவில் நிலத்தை கொள்ளையடிக்கிறா, விக்கிரகத்திலே கொள்ளையடிச்சுன்னு போயிடுவா. உடனே நமக்கே ஒரு சந்தேகம், யாரானு ஒருத்தர் நம்மளை கிளப்பி விட்டுருவா. என்ன சுவாமி, உங்கள் பெருமாளுக்கு தன்னையே காப்பாற்றிக்க தெரியல, உங்களையா காப்பாற்றிக்க போகிறார்? அவர் உங்களையே காப்பாற்றினது இல்லையே, எப்படி காப்பாற்றுவார்? தன்னை காணும், அவரே காணும், அவருடைய சங்கிலியை காணும், அவருடைய பேரிவாதியத்தையே காணும், எடுத்துன்னு போட்டா எல்லாரும். அப்போ விக்கிரகத்தையே பலது காணும். அதெல்லாம் வேணும்னா வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு காட்சியில் வச்சுருக்கான்றா. அப்படி இருக்கிறச்சு அவர் எங்கே உண்மை காப்பாற்றுவார்னுவா. பெருமான் ஏன் தெரியுமோ, நடவடிக்கை எடுக்காமல் ஆக்கிரகிக்காம காத்து கொண்டிருக்கிறார். இப்படி யோசிச்சு பாருங்க. அவர் எங்கோ வைகுந்தத்தில் இருந்தவர், பார்க்கடல் இருந்தவர், யாருடைய குற்றத்துக்கும் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர். அதை போல பூலோகத்தில் இருந்தால் இது நடைமுறைக்கு பொருந்தாது. என எண்ணிறந்த பாபங்கள் இருக்கிறவா அந்த பாபத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிற முகத்தோடு நம்ம போனோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இறங்கி வந்திருக்கார். நம்ம சின்ன சால கிராம திருமேனி வச்சுட்டு இருக்கோம். அப்படியே ஆகமப்படிக்கு ஒரு துளி குற்றமில்லாத ஆராதனை பண்ணுறோமன்னா, அப்போ அந்த ஆராதனத்தெல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கிறாரோ இல்லையோ. நம்ம தப்பாக புஷ்பம் சமர்ப்பிச்சாலும், தப்பாக தூபம் காட்டினாலும், நம்ம ஏதோ தூபம் காட்டிகிட்டே இருக்கிறச்சே திடீர்னு சாம்பிராணி புகையிலேருந்து ஒரு நெருப்பு பொறி பெருமாள் பேர்லேயே பட்டு கொடுத்துன்னா பட்டிருக்கலாமே. பல தரம் இந்த தப்பை பண்ணியிருக்கோமே. சமர்ப்பித்த பழம் எப்பவான்னு அழகி போயிருக்கலாம், தேங்காய் எப்பவான்னு வீணாக போயிருக்கலாம், நாமே நகத்தை கடிச்சிட்டு தொட்டிருக்கலாம், நம்ம நகமே சாலகிராம திருமேனியில் கீறி இருக்கலாம். எத்தனை குற்றம்! இத்தனை குற்றத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ. ஏன் அவர் பிரதிஜை எடுத்துட்டு இருக்கார், இவன் குற்றத்தை பார்க்கறதில்லே, ஏது நடந்தாலும் உதாசீனமாக இருக்கிறது, இவன் பண்ணுற ஆராதனத்தை மட்டும் ஏற்றுக்கிறது, அதுக்கு மட்டும் நல்லது கொடுக்கறது, இதை தவிர என்ன நடந்தாலும் நாம் கண்டுகொள்வதில்லை.